ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது மைசூர் சீரீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஜூ வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவுக்கு ரொம்ப நீங்கள் எனக்கு லைக்ஸு அப்புறம் வியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோவும் ரொம்ப சூப்பரான வீடியோவாக இருக்க போது ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வீடியோ பார்த்துட்டே இருங்க, ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ், நிச்சயம் அது பார்க்கக்கூடிய பிளேஸ். அதனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ அங்கே போயிட்டே பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த குழந்தைங்கள வண்டியில் வச்சு போகிறது வந்து பார்க்கறதுக்குன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அவங்கள வச்சுட்டு இந்த வண்டி ட்ராவல் பண்ணுறது காரில் ரொம்ப கஷ்டம். என் குழந்தை அப்படி தான், முன்னாடி பின்னாடி அங்கே சைடில் எங்கள் சைடில் குதிச்சுட்டு இருப்பான். உங்கள் பாப்பாவும் அப்படி தானுங்களா? அப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் என்ன பண்ணி அவளை ஷட் டவுன் பண்ணுவேன்னா, நானும் அவள் கூட சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டு நாங்கள் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டே தான் வருவோம் காரில். ஸோ தட் அவ்வளோ என்கேஜாக இருப்பான், நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து முடிச்சுக்கொண்டேன். ஆனால் சீரியஸ்லி சொல்கிறேன், ஒரு ப்ரீ ஸ்கூலரை ஒரு டோட்லரை வண்டியில் வச்சுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஓகே, வாங்க இன்னும் இடத்துக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கேஎஸ்ஆர் டேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம போகிறது பிருந்தாவன் கார்டன் இல்லை, இது ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த பில்டிங் வந்து வேறு எதுவும் இல்லைங்க, நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா, ரெஸ்ட் ரூம். அதாங்க அது. ஸோ இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ரொம்ப தூரமே வச்சுருக்காங்க இதை. பட் தட்ஸ் குட், அது நல்ல ஒரு விஷயம் தான். கொஞ்சம் ஃபாரில் இருக்குது. பட் வாங்க முக்கியமான ஸ்பாட்டை பார்க்கலாம். சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான கோவில் தான் நம்ம போகிறோன்ட்டு. இதாங்க அந்த கோவில். இந்த கோயில் ரொம்ப அழகாக அமைதியாக, அப்புறம் காற்றுன்னு கேட்காதீங்க, அவ்வளோ ஒரு காற்று, நல்லா சிலுன்னு காற்று அடிச்சிட்டு ஒரு சீனிக்கா செம்மையான எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இங்கே தாங்க. நல்ல பேக் வாட்டரில் இந்த வியூ பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆரோட பேக் வாட்டர் வியூ தாங்க, சூப்பராக இருக்குது. இதான் அந்த அந்த கோயிலோட ஃப்ரண்ட் வியூ. இந்த கோயில் சுற்றியேன்னு வாட்டர் மட்டும்தாங்க இருக்குது. இந்த வாட்டருக்கு நடுவில் ஒரு கோயில்னா அது இந்த கோயில் தான். மைசூர் பக்கத்துலேயே இருக்குங்க இந்த கோயில். ரொம்ப சூப்பரான ஒரு கோயில், சூப்பரான ஒரு பிளேஸ், மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இதுதான். அதுவும் இன்ஸ்டாகிராம் வர்த்தி பிளேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதே தாங்க, இதை தாங்க சொல்லணும். இந்த கோயிலோட கதை கேட்டிங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க. இது ஹொய்சலா ஸ்டைல் ஆர்கிடெக்சருங்களா. இது 12 சென்ச்சுரி முன்னாடி பில்ட் பண்ண கோயில். இந்த கோயில் வந்து இந்த கேஎஸ்ஆர் டேமோட வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சம்மர்ஜாக இருந்துதான், உள்ளே இருந்துதான் தண்ணிக்குள்ளே. இந்த டேம் கெட்ட போகும்போது தான் இந்த கல்லுங்கள்லாம் தெரிஞ்சுதான், அந்த கோயிலோட கல்லுங்கள், இந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. ஸோ அப்படி ஒரு பழைய கோயிலுங்க இது. பார்த்தீங்கன்னா நான் வேணுகோபால் டெம்பிள் வந்தாச்சு. நீங்கள் பார்க்குறீங்கன்னா தூரமாக தெரியுது தண்ணி, அந்த தண்ணி தான் நம்ம கேஆர்எஸ் டேம்லேருந்து வரும். கோயில் சும்மா சூப்பராக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. அதை நான் சைலண்ட்டாக பேசியிருக்கேன். ஃபுல்லாக அந்த கரை சுற்றி தான் நல்லா ஒன்றில், அதனால் இந்த வீடியோ எடுத்துருக்கு. ஸோ வெளியே வந்து எப்படிக்கா வீடியோ எடுக்கிறோம். பிஸியாக மொபைல் ஒன்றிட்டு இருக்காரு. அம்மா அப்பா தூரமாக இருக்காங்க, அங்கே இருக்காங்க, அங்கே தெரியுதா, அங்கே இருக்காங்க. ஆனால் கோவில் பக்கா பார்க்க வேண்டிய கோயில், சூப்பராக இருக்குது கோயில் பார்க்க. நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் கோயில் பற்றி. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாரை? மைசூர் காவேரி நதிக்குள்ள இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ காற்றுன்னு? ஏதாவது கேட்டுச்சா? ஒன்றுமே கேட்டிருக்காது. பேசிக்லி அழகான இடத்த பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியாவது ஷூட் பண்ணி ஒரு ரீல் போடுவோம். ஸோ இது இன்ஸ்டாகிராம் வர்த்தி, அப்புறம் ரீல்ஸ் வர்த்தியான கோவிலுங்க. நிச்சயமாக இங்கே போனீங்கன்னா எவ்வளோ வீடியோஸ் எடுப்போமோ நமக்கு தெரியாது. ஈவினிங் வியூ சொல்லவே வேணாங்க. ஸோ கோயில் பக்கத்துலேயே வந்து இந்த டேம் வந்து இங்கேருந்து ஃபஸ்ட் ஓப்பனிங் இருந்தது. நம்ம டேம் பார்க்கணுன்னா இது வழியாக போய் நம்ம அந்த டேமை க்ராஸ் பண்ணி போய் பார்க்கலாம், இந்த கேஎஸ்ஆர் டேமை. பட் இப்போது அது ரொம்ப பழசாகிட்டு சொல்லி அதை வந்து ரீபில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடம் தாங்க, நான் சின்ன வயசில் இந்த ஸ்பாட் போயிருக்கேன். ஸோ இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அது இருக்குமா, ஓப்பன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். பேசிக்கலி அங்கே ஓப்பன் இல்லை. ஸோ வெளியிருந்து அந்த ஷார்ட்ஸ் என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அதாங்க பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் நான். இது பில்ட் பண்ணி ரொம்ப பழைய
வருஷமாக இது இருக்குதாங்க இந்த இடம். அதாவது இந்த பிரிட்ஜில் நம்ம நடந்து போகலாம். நடந்து போய் இந்த கேஎஸ்ஆர் டேமு, அங்கே இருக்கிற அந்த சீனரி எல்லாம் நல்லா அழகாக பார்க்கலாமா இருந்தது. இப்போ அது அலோவ் இல்லை, எல்லாம் ஸ்டாப்பிங். டேம் வந்து வீக் ஆயிடுச்சான் பாருங்கள், எவ்வளோ பழைய காலத்து பில்டிங்ன்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் அங்கே போக முடியல. ஸோ அங்கே பார்த்துட்டு இருக்கிற அந்த டைம்லேயே மழையும் வந்துடுச்சு. நினச்சி பாருங்கள், சீனிக்கான கோயில், மலை, இதை விட ஒரு சன்செட் ஈவினிங் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இதை விட பெருசாக என்ன வேணும் நமக்கு? ஸோ அதெல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு ஸோ அதை பார்க்க தான் முடியல. ஸோ இந்த இடத்தையாவது நம்ம கொஞ்சமாக எடுப்போம் வீடியோன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இது ரொம்ப பழசு. ஃபஸ்ட்டு இங்கே இருந்தால் போயிட்டு இருந்தாங்க, இப்போ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓப்பனாக நேராக நம்ம அந்த கேஎஸ்ஆர் கார்டன் இருக்குது பார்த்தீங்களா, பிருந்தாவன் கார்டன் தான் எல்லாரையும் அலோவ், இங்கே அலோவ் இல்லை. ஸோ தூரமாக தெரியுது பார்த்துக்கோங்க, அதெல்லாம் நம்ம வாக் பண்ணிட்டு போயிருப்போம். ஸோ இந்த சீனிக்கான வியூவில் தான் அந்த பிளேஸும் சிச்சுவேட்டடாக இருக்குது. பட் நம்ம இப்போ போக முடியாது, அவங்க இன்னும் ரீபில்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம திருப்பி ரீபில்ட் பண்ணப்பறம் நிச்சயமாக அதெல்லாம் போய் பார்க்கலாம். திருப்பி ரீஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த வழி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் அங்கே கோயிலில் மழை வந்தோன்னா நாங்கள் அந்த இடத்த விட்டுட்டு சரி கரெக்டாக மைசூர் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் மைசூர் விட்டுட்டோம். மைசூர் விட்டு லைட்னிங் வரும் நமக்குன்னு சொல்லி மைசூர் பேலஸ் கிட்ட போய் நின்னா மழைனால லைட்னிங் எல்லாம் கொஞ்சம் நாளாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ லைட்னிங் பார்க்க முடியாமல் போச்சு. ஸோ மழை எதுவும் இல்லைன்னா நிச்சயமாக இங்கே லைட் போடுவாங்க. 7 o'clock ஷார்ப்பாக டெய்லி லைட் போடுவாங்க. பார்க்கவே அழகாக இருக்கும். நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ ஒரு எண்டுக்கு வந்துடுச்சு. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் ஒரு மைசூர் சீரீஸாக தான் இருக்க போகுது. இதுக்கான தொடர்ச்சி வீடியோ தான். ஸோ நிச்சயமாக பாருங்கள். இந்த குட்டியான சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடம் பிடிச்சிருந்துச்சாலோ, நீங்கள் போயிருந்தாலோ நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும்